Hello viewers, this is Madan from CarControl Driving Academy trading in our car and own car in Chennai at doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணி கேட்டது என்னென்னா ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸ்லையும் சரி டிராஃபிக்கான ஏரியாலையும் ப்ளஸ் டேர்னிங்ஸில் கொஞ்சம் எலாபரேட்டாக வீடியோ போடுங்க. டேர்னிங்ஸ் நான் எவ்வளோ டேர்ன் பண்ணணும், ஸோ எந்த அளவுக்கு டேர்ன் பண்ணால் என்னோட வெஹிக்கல் டேர்ன் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டதுங்க. ஸோ நிறைய தியரியாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க என்ன ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் நீங்கள் பண்ணி காட்டுங்க. ஸோ டேர்னிங்ஸில் நிறைய பேர் பிகினர்ஸ் என்னென்னா ஸ்ட்ரைட் ரோட்ஸில் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ என்னோட டேர்னிங்ஸில் பண்ணும்போது தான் என்னோட கார் எவ்வளோ டேர்ன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வெளியே போய் டேர்ன் பண்ணுறேன், எனக்கு அந்த ஸ்டேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரைட் பண்ணுறதுல எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நேரோ ஸ்ட்ரீட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மெயின் ரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன். ஸோ லெஃப்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, இன்டர்செக்டிங் மேப்பிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட ரைட் விஷன் லெஃப்ட் விஷன் பார்த்துக்கணும், லெஃப்ட் சைடு மிரர் பார்க்கணும். ஏன்னா உங்களோட யார் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ மக்களாக அனுசரிக்கணும். உங்களோட கேப்பிங் வெஹிக்கிளோட கேப்பிங் ரெண்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு தான் நீங்கள் பொறுமையாக கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியர் எடுத்து வந்துடுங்க, செகண்ட் கியரில் பேனிக்கில் வச்சு டர்ன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெஹிக்கிள் டர்ன் பண்ணும்போது மாட்டிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல இப்போ இந்த பிஸி ரோடு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. ஸோ இந்த மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா 3-4 பேர் உள்ள டக்கு வந்தாங்க. இவங்களெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா முன்னாடியே பண்ணிடணும். ஸோ அவங்களோட கேப்பிங் என்ன டைம் வருவாங்கன்றது நம்ம முன்னாடியே கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்மளோட வெஹிக்கிளை க்ளீனாக ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ பிஸி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெயின் ரோட்ஸும் சரி ரைட் சைடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லெஃப்ட் விஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பஸ் நிற்கிது, நான் இப்போ இந்த லெஃப்ட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த பஸ்ஸை நான் எப்படி கரெக்டாக நான் லெஃப்ட் எடுக்க போகிறேன்னா முன்னாடியே கால்குலேட் பண்ணிட்டேன். அவர் ரைட்டில் இண்டிகேட்டரே போடல, நீங்களே பார்க்கலாம், டக்குன்னு வெளியே போயிட்டார். ஸோ லெஃப்ட் டேர்ன் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லெஃப்ட்டு. இங்கே ஒரு ஆட்டோ நிற்குது, இந்த ஆட்டோவை நான் ரைட் கட் பண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துட்டேன். ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்து இவங்க 2 பேரையுமே நான் கரெக்டாக அனலைஸ் பண்ணது எப்படின்னா என்னோட வெஹிக்கிளோட கேப்பிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் இருக்கார், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி வருது. இவருக்கு ஒரு ஹாங்க் அடிச்சுட்டு 2 பேருக்கும் கரெக்டான கேப்பில் நான் உள்ளே போயிட்டேன். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா நாளடைவில் கொஞ்சமாக நீங்கள் ஓட்ட தான் வரும். ஸோ பிகினர்ஸ் நிறைய பேர் எனக்கு கேட்குறது, சார் இது எப்போ தான் சார் வரும்? ஏன்னா நான் ட்ரைனிங் கொடுக்கும்போதே கேட்பாங்க, சார் நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கேப்பிங்கில் எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு கேட்டதும் என்னென்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ ஸ்டிக்கர் ஒட்டும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி பதட்டம் ஆகும்போது கண்டிப்பாக ஸ்டிக்கரை நீங்கள் நோட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு லெஃப்ட்லேயே நடந்து போகிறவங்களையோ இல்லை பெடஸ்ட்ரியன்ஸோ இல்லை வெஹிக்கிள்லையோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஸ்டிக்கரை நோட் பண்ண மாட்டீங்க. இது எப்படின்னா இந்த நார்மலாக ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ஸோ சிடான் செக்மெண்ட்ஸ்லையோ பானட் விஷன் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணணும். பட் இப்போ வர மிட் எஸ்யூவிஸ்லையோ இல்லை ஒரு ப்ராப்பரான கிராஸ் ஓவர்லையோ உங்களுக்கு பானட் விஷன் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் நீங்கள் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பானட் உங்களுக்கு கொஞ்சம் பல்கியாக இருக்கிறதால தெரியும். பட் இந்த மாதிரி வெஹிக்கிளில் நீங்கள் ப்ரீ அனலைசேஷன் பண்ண ஒரு ஆட்டோ போனார் பார்த்தீங்கன்னா அவர் டக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லாமல் இண்டிகேட்டர் போடாமல் டக்குன்னு வெளியே வந்தார். ஸோ அவரெல்லாம் நான் முன்னாடி அனலைஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் டக்குன்னு வந்ததால் சில சிச்சுவேஷனில் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கரெக்டாக அடிக்கிறேன். இப்போ அந்த ஆட்டோ என்ன ஆச்சுன்னா டக்குன்னு உள்ளே வந்தார். நான் என்ன பண்ணேன், டக்குன்னு கிளச்சை க்ளோஸ் பண்ணி பிரேக் அடிச்சேன். நிறைய பேர் நான் பேனிக் பண்ணிட்டு வெறும் பிரேக்கை மட்டும் அடிச்சு கிளச்சை க்ளோஸ் பண்ணாமல் பிரேக் அடிச்சிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். இதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். இப்போ எப்படின்னா பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைவேஸை சம ஸ்பீடு போகிறீங்கன்னா கூட யாரா வந்துட்டாங்கன்னா லைட் பிரேக் அடிக்கிறீங்கன்னா நீங்கள் கிளச்சை க்ளோஸ் பண்ணாமல் பிரேக் அடிக்கலாம். பட் இன்கேஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கிளச்சை க்ளோஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் பிரேக் அடிக்கணும். பிரேக் அடித்து கியரை இன்கேஸ் ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் மாற்றணும். இல்லை அதே ஸ்பீடு உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் அதே கியரில் மேட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நேரோ ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ அனலைசேஷன் உங்களோட வெஹிக்கிளோட கேப்பிங், அதாவது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், 70% ஆஃப் த ஸ்கில்லும் 30% ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் கொடுத்தாலும் ட்ரைவ் பண்ணிடலாம். எந்த ஒரு வெஹிக்கிளுமே ஒரு ஆள் கூட அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 days ரெகுலர் அண்ட் டெய்லி பேசிஸில் 1 hour காலையில் எடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணாலே போதும். உங்களுக்கு 5 to 6, 6 to 7 நான் கண்டிப்பாக ரோடு கொஞ்சம் உங்களுக்கு எந்த மாதிரி என்னாலும் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கச்சாமுச்சான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்கள். இவருக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு உள்ளே வந்தார். இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பைக் வரார். இவர் நான் எப்படி நோட்டிஃபை பண்ணேன்னா அந்த கேப்பில் நான் பார்த்துட்டேன். ஸோ இவரை கரெக்டாக நான் நோட்டிஃபை பண்ணதால் மட்டும்தான் லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட வெஹிக்கிள் எங்கேயுமே தட்டாமல் க்ளீனாக நான் போயிட்டேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் போட மாட்டாங்க. இண்டிகேட்டர்ஸ் போடாமல் டர்ன் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர் நோட்டிஃபிகேஷன் ஒரு பாஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்களுமே பார்த்தீங்கன்னா வழி கேட்குறீங்க. இப்போ நான் இவருக்குலாம் பார்த்தீங்கன்னா வழி கேட்டேன், பாஸ் கொடுத்து காட்டினேன். பட் ஆனால் அவர் காட்டினாலும் அவர் வந்துட்டே தான் இருந்தார். இந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட சண்டைக்கு போகாதீங்க. அவர் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் டென்ஷன் ஆகும். போகிறாரா விட்டுருங்க, அர்ஜென்சி வேண்டாம். நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது தான் நம்ம கார் வச்சுருக்கமே தவிர அவங்க கூட நம்ம போயிட்டு ரன்னிங் ரேஸ் போகிறது கிடையாது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் பொறுமையாக போனீங்கனாலே உங்களுக்கு மைலேஜும் உங்களோட கிளச்சு இது எல்லாமே நல்ல லைஃப் வரும். ஸோ நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன், பேனிக் ஆகாதீங்க பிகினர்ஸ். பேனிக் ஆனீங்கனாலே கண்டிப்பாக வெஹிக்கிள் ஹிட் ஆகிடுவீங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இண்டிகேட்டர் போடாமல் வெளியே போனார். இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாங்க் அடித்தேன் பார்க்கல. ஸோ நம்ம ஒழுங்காக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க தப்பாக வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் அவங்கள அனுசரித்து ஓவர்டேக் பண்ண விட்டுருங்க. ஸோ அவங்க கூட போட்டி போட்டுட்டு நம்மளும் ரேஷிங் ட்ரைவ் பண்ண வேணான்றது தான்
நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றேன். நிறைய பேர் பார்க்குற ரேஷ் டிரைவ் பண்ணுறீங்க. அந்த ரேஷ் டிரைவ்லாம் பிகினர் ஸ்டேஜில் இருக்கும்போது கண்டிப்பாக பிகினர் ஸ்டேஜோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகோ கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் பெலினோ, ரைட் சைடில் ஒரு வெஹிக்கிள் வருது. லெஃப்ட் சைடில் எனக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் போயிட்டுருக்காரு. இவருக்கு ஒரு ஹாங்க் அடித்தேன், வழி கிடச்சிது, டக்குன்னு உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான இடத்துல எங்கே நீங்கள் உங்களுக்கு கேப் இருக்கோ அங்கே போயிடணும். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய லாரி லெஃப்ட்டில் நிற்கிது, ரைட் சைடில் என்ன வரே தெரியாது, ஹார்ன் அடித்தேன், ஒருத்தர் உள்ளே வெளியே வந்தார், டக்குன்னு வெளியே வந்துட்டு அகைன் ஃபுல்லாக லெஃப்ட் மிரர் பார்த்துட்டு உள்ளே ஃபுல்லாக அணைச்சி போயிட்டுருக்கேன். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு கேப் கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துல கேப்பில் டக்குன்னு போயிடுங்க. ஏன்னா நிறைய ட்ரைனிங்கில் கொடுக்குறதால எனக்கு தெரியுது என்னென்னா, ஒருத்தங்களுக்கு ரைட் சைடு நிறைய கேப் இருந்தாலுமே அந்த லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கவங்க கூடயே ட்ராவல் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டியரிங்ன்றது நம்ம திருப்பி ஓட்ட வேண்டிய விஷயம். பிகினர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டியரிங்கை ஸ்டிஃபாக பிடிச்சிக்கிட்டு என்னோட ஸ்டியரிங் இவ்வளோ தான் திரும்பும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃப்ரேம் கேல்குலேஷன் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. ஸ்டியரிங் எந்த அளவுக்கு டர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டர்ன் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். உங்களோட டர்னிங் ரேடியஸ், உங்களோட கார் எப்படி டர்ன் ஆகுது, நீங்கள் எப்படி சென்டர் பொசிஷனிங் எடுத்துகிட்டு வரீங்க, ஸ்ட்ரெயிட் பண்ணுறீங்கன்றது உங்களோட அந்த டர்னிங்ஸ் வச்சு தான் வருமே தவிர நீங்கள் ஸ்டியரிங்கை ஹோல்டாக ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு என்னோட கார் இப்படி தான் போகும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட் சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். டர்னிங்ஸில் லெஃப்ட் டர்னிங்கோ ரைட் டர்னிங்கோ, சின்ன சீட்டோ பெரிய சீட்டோ, அது உங்களோட காரோட ஜட்ஜ்மெண்ட் ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமோ ஒரு ப்ராக்டிகாலிட்டியோ இப்படி தான் இருக்கும்ன்றது கிடையாது. ஒவ்வொரு சீட்டும் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு காரும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டர்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீ கேல்குலேஷன் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா டர்னிங்ஸ் பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் வீல் கரெக்டாக டர்ன் ஆகிடும், பின்னாடி வர வீல் மாட்டிக்கும். ஸோ இதுவுமே நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணணும். இப்போ இந்த நேரோ சீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோட் நான் எக்ஸிட் ஆக போகிறேன், இண்டிகேட்டர் போட்டுட்டேன். நீங்கள் அந்த ஓடோமீட்டரில் பார்க்கலாம், இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் ரைட் டர்ன் எடுக்கும்போது வைட் ரைட் தான் எடுக்க போகிறேன். லெஃப்ட் டர்னிங் எடுக்கும்போது தான் க்ளோஸ் லெஃப்ட்டு, வெளியே ரைட் எடுக்கும்போது வைட் ரைட்டு. ஸோ ஒரு ஹாங்க் அடித்தேன், ஒரு வெஹிக்கிள் வந்தார், அவருக்கு கரெக்டாக ரைட்டில் வெளியே கொடுத்துட்டு லெஃப்ட்டில் லைட்டாக வந்துட்டு என்னோட சைடு மிரர் பார்த்துட்டு ஸ்லோவாக வைட் ரைட்டு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வந்து நல்லா வாங்கி ஃபுல்லாக கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டியரிங் பாருங்க அழகாக டர்ன் ஆகிடுச்சு. ஸோ டர்னிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டர்ன் பண்ணும்போது மூவிங்கில் டர்ன் பண்ணுங்கள். ஒரே இடத்துல நிற்காட்டி வச்சு வண்டியை டர்ன் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா தப்பாயிடும். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டியரிங்களோட ரொட்டேஷனை பார்க்குறாங்க. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட உண்டா i20 ஹெச் சிம்பிள் பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரெயிட் பொசிஷன் வந்துச்சுன்னா அதுதான் வெஹிக்கிளோட ஸ்ட்ரெயிட் பொசிஷன் நினைக்கிறாங்க. அது இப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ரோடை பார்த்து ஸ்ட்ரெயிட் பண்ணலன்னா கண்டிப்பாக வெஹிக்கிள் வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ போய்டும். அதே மாதிரி பிகினர்ஸ் நீங்கள் லெஃப்ட்டோ ரைட்டோ டர்ன் பண்ணும்போது இனிஷியல் லெவலில் இருக்கும்போது இண்டிகேட்டர்ஸும் போடுங்க. அது இல்லாமல் ஆக்சிலேட்டர் ஹெவியாக கொடுத்துறாதீங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு அந்த ஆக்சிலேட்டருக்கு ஈக்குவலான நீங்கள் ஸ்டியரிங்கை டர்ன் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வெஹிக்கிள் லெஃப்ட் டர்ன் பண்ணி தான் லெஃப்ட்டில் போய்டும், ரைட் டர்ன் பண்ணி ரைட் போடும். இது நான் யூடர்ன்ஸில் நிறைய பேர் பார்த்தேன். ஏன்னா யூடர்ன்ஸ் அடிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா யூடர்ன் அடித்து திருப்பிட்டு அந்த ஸ்டியரிங்கை ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சிலேட்டர் ஹெவியாக கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல டர்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் அனலைஸ் பண்ணுவோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் போயிட்டு ஒரு ஹாங்க் அடிக்கிறேன், அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் சைடு மிரரும் பார்க்காம போயிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் எனக்கு வெஹிக்கிள் வருது. இங்கே நான் செகண்ட் கியர்லேருந்து ஃபஸ்ட் கியரை கட் பண்ணிவிட்டு என்னோட கிளச் மூமெண்ட்லேயே மெதுவாக டர்ன் பண்ணுறேன். எனக்கு கேப் கிடைக்குமான்னு பார்க்குறேன். தேர் வி கோ 1-2 அவரை ஓவர்டேக் பண்ணியாச்சு. இப்போ ஆட்டோ அடுத்தது எனக்கு ஆப்ஸ்டிக்கல் இருக்குது. இவரையுமே நான் டக்குன்னு எனக்கு கேப் கிடச்சி டக்குன்னு உள்ளே பூந்துட்டு அழகாக லெஃப்ட் உள்ள காட்டி மிரர் காட்டி வந்துட்டேன். ஸோ ஆப்போசிட்டில் நான் பாஸ் காட்டினேன், பட் அந்த ஆட்டோ டிரைவர் பார்க்கல. ஸோ இங்கே ஒரு ஸ்கூட்டி, இவங்களெல்லாமே நீங்கள் அனுசரித்து தான் போயாக வேண்டும். ஏன்னா திடீர்னு ஒரு உள்ளே வராங்கன்னும் போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோட பர்பஸே. இந்த கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். ஸோ இந்த லென்த்தி வீடியோவில் என்னென்ன முடியுமோ நான் பேசுகிறேன். இந்த நேரோ சீட்ஸையும் சரி, இந்த மாதிரியான பிஸி ரோட்ஸு, டர்னிங்ஸு, பிரேக்கிங்ஸு, உங்களோட இண்டிகேட்டரு, ஸ்டியரிங் கண்ட்ரோல், கிளச் கண்ட்ரோல், மிரர் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல், ஆல்மோஸ்ட் இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் நீங்கள் சிட்டிக்குள்ளே எந்த மாதிரியான டிராஃபிக்லேயுமே உங்களால் ஹேண்டில் பண்ண. மெயினாக கிளச் கண்ட்ரோலும் பிரேக் கண்ட்ரோல் இருந்தாலே போதும். ஆக்சிலேட்டர்ன்றது ரெண்டாவது பட்சம் தான். நம்ம கிளச்சை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண பிறகு தான் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க போகிறோம். ஸோ இன்கேஸ் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய விஷயங்களே பார்த்தீங்கன்னா கிளச்சிலையும் பிரேக்லையும் தான் இருக்குது. மோரோவர் சைடு மிரர் கண்ட்ரோல், டக்குன்னு பிரேக் அடிக்காதீங்க. அடிச்சிங்கன்னா பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த ஸ்பீடில் வராங்கன்னே தெரியாது. டப்புன்னு வந்து பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா உங்களால் நீங்கள் அடிக்கும்போது உங்களோட வெஹிக்கிளை வந்து அவங்க ஹிட் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 நிறைய இருக்குது. ஸோ இதனால் பிரேக்கிங் பண்ணும்போது சைடு மிரரில் பின்னாடி வர வெஹிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வராங்க, நம்ம அவங்க டிஸ்டர்பன் பண்ணுறோமா இல்லை நமக்கு வே கொடுக்குறோமான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளச்சை யூஸ் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்கேஸ் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா இது பாருங்கள் கச்சாமுச்சான சின்ன ரோடு தான் இது. ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஒருத்தர் தப்பான டைமில் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த பெலினோ பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளே இருக்காரு. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே ஏறி வந்துருவாங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் முடியும். பாருங்கள் என்னோட கண்ட்ரோல் ஸ்டியரிங் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நான் உடச்சி ஓட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டிஃபாக வச்சுட்டு நான் டேர்னிங் பண்ணும்போது பார்க்குறேன் நிறைய பேர் உள்ளுக்குள்ளே அவங்களுடைய உடம்பை வந்து சாய்க்கிறாங்க தவிர ஸ்டியரிங் வந்து அப்படியே ஸ்டிஃபாக ஹோல்டு இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படி கிடையவே கிடையாது. எய்தர் உங்களுக்கு ஒன் மெத்தட் ஈஸியாக இருந்தாலும் சரி, இல்லை புஷ் புல் பிகினர்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இனிஷியல் லெவலில் புஷ் புல் யூஸ் பண்ணுங்கள். டேர்னிங்ஸில் ஷார்ட் டேர்னாக இருக்குதுன்னா ஒன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். பட் டேர்னிங்ஸ் கண்டிப்பாக ஸ்டியரிங்கை ஃபுல்லாக நீங்கள்
உடச்சி தான் ஓட்டணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய கார் லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட் கிடைக்கும். அகெயின் டு த நேரோ ரோட்லேருந்து நான் இப்போ திருப்பியும் ஒரு ஜங்ஷன்லேருந்து நான் மெயின் ரோடு கனெக்ட் பண்ண போகிறேன். மெயின் ரோடு கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இந்த கார்னரிங் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே இடத்துல லெஃப்ட் பார்க்கணும், ரைட் பார்க்கணும், ஸ்ட்ரெயிட் லெட் என்னோடய சைடு மிரர் பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு லெஃப்ட்டில் யாரும் இல்லை, ரைட்டில் அப்படியே பொறுமையாக சைடு மிரர் பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் வெஹிக்கிள் எதுவும் இல்லை. ஏன்னா பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் மூமெண்ட் நத்த விடுற மூமெண்ட்டில் பொறுமையாக அப்படியே அழகாக கிளச் எடுத்தால் வெஹிக்கிள் போச்சு. அகெயின் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு இப்போ செகண்ட் கியரை போட்டாச்சு. ஸோ அகெயின் கனெக்ட் டு மெயின் ரோடில் கனெக்ட் ஆகிட்டேன். ஸோ கனெக்ட் ஆகிட்டு இப்போ பொறுமையாக நான் அப்படியே அழகாக ரெவ் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு புஷ் பண்ணிவிட்டு இப்போ அழகாக என்னோடய லெஃப்ட் ரைட் அனலைசேஷன் கரெக்டாக இருக்கிறதால நான் டிவைடரை சென்டராக பிடிச்சாச்சு. ஸோ என்னோடய வெஹிக்கிள் க்ரீப்பிங்கில் அழகாக போயிட்டே இருக்குது. ஸோ நிறைய பிகினர்ஸ் என்னென்னா இந்த ஸ்பீட் அனலைசேஷன் வரமாட்டேங்குது. எனக்கு கீர் கண்டிப்பாக நீங்கள் தான் மேனுவல் பொறுத்த வரைக்கும் கீரை நீங்கள் தான் மாற்றணும். கீரை மாற்றி ஓட்டினா மட்டும்தான் மைலேஜ் எஃபிஷியன்சி கிடைக்கும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்கில் இங்கே அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக் கார்ஸில் மட்டும்தான் அதுவாக கியர் சேஞ்ச் ஆகும். மேனுவல் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர் பார்க்குறேன், ஒரு கீரை போட்டு முடிச்சிட்டாங்கன்னா அந்த கியர்லேயே அடாப்ட் ஆகி நின்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கியரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுங்கள். கியரோட அனலைசேஷன் புரிஞ்சுக்கோங்க. ஸ்பீட் அனலைசேஷன், உங்களோட ஆர்பிஎம் அனலைசேஷன், ஆர்பிஎம் 1500 மெயின்டைன் பண்ணுங்கள். வண்டி இன்ஜினோட சவுண்டு மாறுதா, கியர் அப்ஷிஃப்ட் பண்ணுங்கள். இன்ஜின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உங்களுக்கே மந்தமாக தெரியும், வண்டி போல ஒரு மாதிரி உதிருது அப்படின்னா அப்போ அப்பான கியரில் நீங்கள் ரொம்ப ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க. ஹை கியரில் லோ ஸ்பீடு போகிறீங்க. இல்லைனா லோவர் ஸ்பீடில் ஹை கியர் போவீங்க. இது 2 விஷயம் தான் நடக்கும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களோட மேனுவல் காரோடைய தியரியும் சரி ப்ராக்டிக்கலும் சரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளே வந்துடுவீங்க. நீங்களே உங்களை அறியாமே நீங்கள் கியர் மாற்ற ஆரம்பிச்சு. ஏன்னா அதில் உங்களுக்கு மசில் மெமரி ஆகிடும். நீங்கள் எப்படி இருந்தாலும் பைக் ஓட்டியிருந்தாலும் சரி, நீங்கள் பைக் ஓட்டினாலும் சரி, அந்த அனலைசேஷன் உங்களுக்கு அந்த ஸ்பீட் கண்ட்ரோலும் அந்த கியர் பேட்டர்ன்ஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு புரிஞ்சு மேனுவல் இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை அறியாமையே, நான் சொல்லாமையே இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ட்ரைனிங் யாரும் சொல்லாமையே நீங்களாகவே கியர் மாற்ற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸ் டு மேக்ஸ் என்னால் எவ்வளோ பண்ண முடியும் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த டிவைடரை நான் உட்காந்து சீட் பொசிஷனுக்கு வந்தவொடனே கட் பண்ணுறேன். சைடு மிரரில் பார்க்குறேன் ஸ்க்ராட்ச் ஆக போதா, என்னோட வெஹிக்கிள் வந்து அந்த டிவைடில் படம் பாடலை. ஸோ நல்லா லாங் டர்ன் இது, ஏன்னா ரைட் எடுக்கிறதால நான் நல்லா வைடு ரைட்டை தான் எடுத்தேன். ஸோ எடுத்துகிட்டு அழகாக கட் பண்ணி வந்துட்டேன். இப்போது இந்த வீடியோ நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ். சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். பை. டேக் கேர்.